இன்னைக்கு இப்படில கங்கோ பார்ட் 2க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். நீங்கலாம் கேட்கலாம் பார்ட் 1 ஒரு மிகப்பெரிய ஹிட்லாம் அது கிடையாது. நீ வேற பார்ட் 2 பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்ட் 2க்கான ஒரு சில ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருக்கு அப்படிமா கேள்வி வந்து பட்டேன். படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் கங்கோ பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஷூட்டிங் வந்து 2025ல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் கிடைக்கவும் செஞ்சுச்சு. ஸோ அதான் வந்து ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணவும் செஞ்சுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ கேஜிஎஃப் பார்ட் 1 வந்து பெருசா ஓடல வந்து செய்யல இல்லையா? பட் ஆனா கேஜிஎஃப் பார்ட் 1 வந்து நல்லாருக்கும். கங்குவா வந்து அவ்வளோ நல்லா இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். சலாருமே அப்படிதான். சலார் பார்ட் 1 பெருசா நல்லா வந்து இல்லாட்டியும், கடைசியா ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு அவங்க வந்து படத்துக்கான பார்ட் 2க்கு பெரிய லீட் வந்து குடுத்துருப்பாங்க. சலார் பார்ட் 2 கண்டிப்பா நடக்க வந்து போகுது. கேஜிஎஃப் பார்ட் 3யும் கண்டிப்பா நடக்க வந்து போகுது. பட் இங்க கங்குவா பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொடியூசரும் ஷேரும் பண்ணியிருந்தாரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க நியூஸுமே அப்படிதான் வந்திருக்கு. படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருந்திருக்கு. 2025 ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம அஜித் சாரை பொறுத்தவரைக்கும் அடுத்த வருஷம் அவருடைய படங்கள்லாம் ஒண்ணு விடாமுயற்சி, இன்னொன்னு குட் பேட் அக்லி. அதுக்கப்புறம் கார் ரேஸுமே அடுத்த வருஷம் தான் போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சிருஷ்டி சிவா நம்ம அஜித் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ண போற அந்த ஒரு படத்தை அடுத்த வருஷமே ஆரம்பிக்கவும் செய்வாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதை பார்க்கணும். எது எப்பயோ கங்குவா பார்ட் 2 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.